ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கலர் கண்ணாடி வாய்ஸ் சேனல்லேருந்து போட்ட வீடியோ டிவிகே வர்சஸ் டிஎம்கே எது பெருசுன்னு அடித்து காட்டு ஓஜி ஊபி பாலா ரிட்டர்ன்ஸ் அந்த வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்னாரு. எங்க சொன்னாரு சார்? எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாரு. சொன்னாரு? சொல்லவே இல்லைங்க. சொல்லாம வந்து சிஎம் ஏங்க, நீங்கள் வந்து சட்டசபையிலேருந்து எந்திரிச்சு ஓடி போயிட்டான்னா அவர் பதில் சொல்லலைன்னு அர்த்தம் இல்லைங்க. அவர் அங்கே நின்று சொன்னார், எல்லா பதிலையும் சொன்னார், ஒன்று ஒன்றா சொன்னார், விளக்கமாக சொன்னார். உங்களுக்கு நின்று கேட்க திராணி இல்லை, பயந்து ஓடுறீங்க. சட்டசபையை விட்டு வெளியே ஓடுனீங்கன்னா என்ன அர்த்தம்? எதையும் ஃபேஸ் பண்ணணுங்க. ஒருத்தர் உங்களை வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணி அதை அலிகேஷனுக்கு நம்ம வந்து ஆர்கியூ பண்ணணும். அதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லை, பயந்து ஓடுறீங்க. நீங்கள் என்னங்க, நீங்கள் பெரிய சண்டியர் கட்சி, ரவுடி கட்சி, நீங்களே மார்த்தட்டிக்கிறீங்க. திமுக கிளம்பி போயிட்டார் வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க தான் சார் கிளம்பி போனாங்க. எதிர்க்கட்சி தான் வந்து அப்படி கிடையாது, தவறா போய் சொல்லக்கூடாது. நிறைய பேர் இங்க நடுங்கிறத பார்க்கும்போதுன்னு சொல்லும் போது தான் நம்ம எங்கடா நடுங்குறோம் அப்படின்னு சொல்லி சரிப்பட்ட வராது போல இருக்கு, மான மரியாதையெல்லாம் போகுதுன்னு அப்பதான். ஏங்க, நீங்கள் வந்து சுகர் டேப்லெட்டை போட்டுட்டு வெளியே ஓடுறீங்க, நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, பயந்து ஓடுறீங்கன்னு ஊருக்கே தெரியுதுங்க. கேமராவில் மக்கள்லாம் பார்க்குறாங்க. கிளம்புனது இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் நூரோபியன் இன்ஜெக்ஷன், உதயநிதிக்கு 2 பார்சல். அதாவது இப்ப வந்துட்டு எங்க ஸ்டாலின் ஐயா அவர் சொல்லியிருக்காரு, இன்னொரு வீட்டு திருமண விழா மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன். ஆமா சார். அதுல இப்ப என்ன சொல்லியிருக்காப்லன்னா லேட்டஸ்ட் அப்டேட் இது எழுதிருக்காருன்னு சொல்லலாமா சார்? தாம் பெற்ற பிள்ளை வந்து இப்படி செருப்படி சட்டசபையில் விழுந்து செருப்படி வாங்குறத பார்க்க கொடுத்து வைக்கலையே அப்படின்னு அழுகுறாரு. பேசக்கூடாதுங்க. ஆராசா வேற சொல்லியிருக்காரு, அடுத்த தேர்தல் இருந்து கூட்டணியே இல்லாம தனித்து போட்டிடுவோம்னு சொல்லுங்க தலைவரே அப்படி சொல்றாரு. ஏங்க, உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களே வந்து உங்கள் கட்சியை உள்ளேருந்தே காலி பண்ணுறாங்க. ஆராசா கேஎன்ஆர்லாம் வந்து உள்ளே வச்சு குத்துன்னு குத்துறாங்க உங்கள் கட்சியை. இதுவே போதுங்க. வெளியே எதுக்குங்க உங்களுக்கு எனிமீஸு? திமுகக்கு உள்ளேயே இருக்குங்க ஒரு டீமு. தலைவரே சொல்லுங்க. சும்மா நீ வேற தனித்து தான் விடப்பட்டிருக்கீங்க ஆல்ரெடி. இனிமேல் யாரு இருக்கா சார்? கூட யாருமே இல்லையே, தனித்து தான் விடப்பட்டாங்க அவங்க. கொஞ்சம் அங்கே பார்க்கனா யாரு சார்? மக்கள் இருக்காங்க பாருங்க. யாருமே இல்லை. காக்கா கூட காணோம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எத்தனை சதவீத மக்கள் வந்துட்டு தாவேக்க வேண்டும் என்று ஓட்டளிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க? 35% சார். அப்ப 65% வேணாம் ஓட்டளிச்சிருக்காங்க. எப்படி? 65% வேற யாருக்கோ ஓட்டடிச்சிருக்காங்க, திமுகவுக்கு கண்டிப்பா ஓட்டளிக்கல. இப்படி மாசா இப்படி பதில் இருக்கா அவங்ககிட்ட? ஆர்டி ஃபண்ட் சொல்றீங்க, ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எங்களுடைய புதிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் லைட்டா வந்து ப்ரூஃப் இருக்குங்க. வாட்ஸ்அப் சாட்டு எவ்வளோ பார்ட்டி ஃபண்டுன்னு வாட்ஸ்அப் சாட் வந்து திமுக அமைச்சர்களுக்கு இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் வந்து வாட்ஸ்அப் சாட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சாட்டெல்லாம் வந்து இடி வந்து கேஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சேர்த்துருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு அந்த கொக்கியை வச்சு தான் உங்களை உள்ளேயே இழுத்துருக்காங்க. பார்ட்டி ஃபண்டெல்லாம் அன்பலம். நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு அவங்களே வந்து சொல்லி உங்கள் கட்சி உங்கள் தலைமை வரைக்கும் காசு போயிருக்குன்னு க்ளீனாக மாட்டி விட்ருக்காங்க. இதுக்கு வீக்னஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் வீராப்பெல்லாம் கூடாது. புத்திசாலியாக இருக்க போக அவர் வந்து அந்த மாதிரி பேசிட்டாரு. அதுக்காக வந்துட்டு ஆன்லைன்ல எல்லா பூரா பெண்ணும் ப்ரூஃப் தானே இந்த நான் தரேன் அப்படின்ட்டு பூரா பெண்ணு இப்படியே ப்ரூஃபா போட்டுக்கிட்டு தான் எங்க போறது ஒரு மனுஷன்? நடுவுல பெண்ணு லாரி வரும் மேலே ஏற்றா போ. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த பின்னணியை சேர்ந்தவங்க இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்க முடியுமாங்க? பள்ளி கல்வியில இருந்து ஆரம்பிச்சு அந்த பள்ளிக்கு அவங்கள போறதுக்கு காரணமே அவங்களுக்கு அந்த போட்ட முட்டையும் அந்த சாப்பாடும், அப்புறம் அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்து வரவங்க பண்ணணும்ல, விரிவுபடுத்தினாங்க. அதனால விரிவுபடுத்தணும்ல. இப்ப ஒருத்தர் காலையில ஒருத்தர் முட்டை போடுறேன் பாரு, ஒருத்தர் அப்புறம் சாப்பாடு போடுறேன் பாரு, ஒருத்தர் மதியம். அதான் பாத்தீங்களா, குளத்தூர்ல வந்து போட்டாரு நம்ம முட்டை.
போடுறேன் பாரு, ஒருத்தர் மதியம் சாயங்காலமும் போடுறேன் பாரு. அப்படி அடுத்தடுத்த இதுவா பண்ணி வந்துருக்குங்க, சும்மா வரலங்க. அப்பயும் சார் போதைப் பொருள்லாம் அதிகமாச்சு கடந்த 5 வருஷத்துல. அதுதான் டிஜிபியே போடலை. டிஜிபி போட்டால் தானே வந்து போதைப் பொருள் அது எங்கேருந்து சோர்ஸு, அது யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, எங்கெல்லாம் விற்கிறாங்க எல்லாம் வந்து இது பண்ண முடியும். எல்லாம் ஒரு நெக்ஸஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி போதையை விற்று சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களெல்லாம் சீரழிக்க வேண்டியது. டிஜிபி போடணும்ல. சும்மா வந்து சனாதன ஒழிப்பு, பிஜேபி அறுப்பு, சங்கிலி அறுப்பு, தாலி அறுப்புன்னு பேசிகிட்டு இருந்தா பத்துமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன அதுதான் ஸ்கூலில் போய் படிக்கணும், காலேஜில் படிக்கணும், படித்தவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது. படிக்காதவனையும் ரவுடி பயலையும் ஆட்சியில் அமர வச்சான்னா நாடு நக்கிட்டு போயிடும். மாதிரி இருக்குடா. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வடக்கு சார், சட்டசபையில விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்னாரு. எங்க சொன்னாரு சார்? எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாரு. சொன்னாரு? சொல்லவே இல்லைங்க. சொல்லாம வந்து சிஎம் வந்து கிளம்பி போயிட்டார் வீட்டுக்கு. ஏங்க சிஎம் ஏன் கிளம்பி போனார்? இவர் தான் ஓடி போனார்ல, உதய ஸ்டாலின். அவர் என்ன சொன்னார்? சிஎம் வந்து எங்கள் சிஎம் உங்கள் அப்பாரை காணோம் அப்படின்னு வந்து சிஎம் சொன்னார். உதய ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? அவரோட பொண்டாட்டியை பற்றி, அதாவது பிலோ த பெல்ட் அடிக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு ஆளை பர்சனலாக அட்டாக். நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகருங்க. எம்கே ஸ்டாலின் வந்து ஒரு இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட், இஸ் அ கவர்மெண்ட்டில் வந்து அவர் கவர்மெண்ட் நடத்தினவர். அவர் ஒரு பொலிட்டிக்கல் பேர் வழி. அவரை பற்றி பேசலாம். நீங்கள் யார் விஜயோட ஒய்ஃபை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? என்ன உங்கள் வீட்டில் இருக்கவங்க பற்றிலாம் வந்து தாவேக்காரங்க பேசுனாங்களா? ஏன் இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்களாம் அசிங்கமாக இல்லையா? என்ன சூசைட் பண்ணிக்கிறீங்களா? காரி துப்புவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து திமுகவே அழிஞ்சு போயிடும் இப்படிலாம் இருந்தீங்கன்னா. எல்லாம் மாறி வருது. ஜென்சி வந்துட்டாங்க. வயசானவங்கலாம் வந்து வீட்டில் போய் உக்காந்துடணும், ரிட்டையர் ஆகிடணும். வேஸ்ட்டாக சும்மா சீட்டு தேய்ச்சிக்கிட்டு வெட்டி பந்தா காட்டிக்கிட்டு அரசு சட்டசபையில் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க தான் சார் கிளம்பி போனாங்க. எதிர்க்கட்சி தான் வந்து அவங்க வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன உடனே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி கிடையாது, தவறா போய் சொல்லக்கூடாது. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னப்பெல்லாம் எந்திரிச்சு அமளியா தான் இருந்துச்சு. தவறா போய் சொல்லக்கூடாதா? பட் எப்ப வந்து நிறைய பேர் இங்க நடுங்கிறத பார்க்கும் போதுன்னு சொல்லும் போது தான் நம்ம எங்கடா நடுங்குறோம் அப்படின்னு சொல்லி சரிப்பட்டு வராது போல இருக்குது, மான மரியாதை எல்லாம் போகுதுன்னு அப்பதான் கிளம்புனது. அவர் நின்னு பதில் கேட்கலாம்ல சார்? பதில் எல்லாருமே வந்து நாங்க நடுங்கவே இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம்னு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு. ஏங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ வாய்க்கு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஊருக்கு மக்கள்லாம் பார்க்குறாங்க. கால்லாம் அப்படியே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட்லாம் ஆடுது அப்படியே கட கட கடன்னு. எங்களுக்கும் தாவேக்காக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு திமுக காரன் யோசிக்க மாட்டானாங்க? ஒரு 59 எம்எல்ஏக்கள், ஒரு மாபெரும் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் 59 பேர், இந்த 2.5 வருஷம் கட்சி துக்கடா கட்சி, இவங்களுக்கு பதில் சொல்லணுமா சார்? ஏன் துக்கடா கட்சின்னு சொல்கிறீங்க? உங்கள் கட்சியோடைய வரலாறே நாறுதேங்க. ஏங்க அண்ணாதுரை பையனை காலி பண்ணிட்டு உங்கள் அந்த கட்சியை ஆட்டையை போட்டவங்க தானுங்க உங்கள் வரலாறு. இதுதானுங்க உங்களோட ஹிஸ்டரி, எஸ்டிடி. நீங்கள் வந்து ஆட்டையை போட்ட கட்சி இது. எம்ஜிஆரையும் வெளியே துரத்திட்டீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவங்களதான் சார் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. எங்களுக்கு மட்டும் என்ன போட்டாங்க? எங்களுக்கு என்ன போட்டாங்க? எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. 23% தான் சார். உங்களுக்கு வந்து முட்டை போட்டாங்க. உங்களுடைய கட்சி தலைவர் வந்து குளத்தூர்ல முட்டை போட்டாரு. 35% ஓட்டு போட்டிருக்காங்க சார். என்னங்க பேச்சு? எங்கங்க 35 25? நாங்களும் 35. என்ன அஞ்சோ இல்லையோங்க, உங்களை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. யூ ஆர் நாட் ஃபிட் டு ரூல்டு தமிழக மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க. இனிமேல் இப்போவும் இப்படி தான் இருக்கும், இனிமேலும் தான் இப்படி தான் இருக்கும். அடுத்த 10-15 வருஷத்துக்கு விஜய் டிவிக்கே வந்து ஹெல்த்தியாக இருக்குது, நம்ம சிஎம் சார் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களால் உள்ள நுழைய கூட முடியாது. எம்ஜிஆரோட சேம் பேட்டர்ன், சேம் ஸ்டைலு திருப்பி ரிப்பீட் ஆகுது. 35 கிட்ட வந்துட்டோம். திமுகவும் வந்து 35 கிட்ட நெருங்கி ஒரு 7 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறீங்க.
அப்ப கூட மக்கள் இவங்களுக்கு தான். ஏங்க நீங்கள் வந்து குதிரை பேரம் பேசி தாவேக்கா விசிகாலேருந்து ஆளுங்களை எடுத்தாலும் மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க. தே ஆர் voted against you. So even if you bring people from Taveka or VC, I mean from VCK, உங்களுக்கு தார்மீக அடிப்படை ரைட்டே இல்லைங்க திருப்பி கட்சியில் இது ஒரு அரசு அமைப்பதற்கு. திருப்பி ஸ்னாப் எலெக்ஷன் வச்சுருவாங்க. ஸ்னாப் எலெக்ஷன் வச்சோன்னா இந்த 52 சீட்டு நக்கிட்டு போயிடும், டோட்டலாக முட்டையாயிடும். ஸ்னாப் எலெக்ஷன் வச்சோன்னா நாரிடும். இப்போ இருக்கிற சிஎம் விஜயோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போகுது. படம் பார்த்தீங்களா கடைசியில் ஜனநாயகம் படம், கையில் பெரம்பெடுத்து எப்படி அடிப்பார், அந்த அடி விழும். திமுக கூட்டணி கட்சிகள் அப்புறம் வந்துட்டு கூட்டணியே இல்ல சார், அவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க தாவேக்காக, அவங்க இந்த சைடு வந்தாது சார். இப்ப திமுக தனித்து விடப்பட்டது. திமுக இப்போ வந்து தனிமரமா இருக்கு. ஒரு தயவில் நடக்கும் ஆட்சி, மக்கள் தயவில் நடக்கும் ஆட்சி. திமுக தயவில் இல்லை, உதயநிதி தயவில் இல்லை, எந்த தயவிலும் இல்லை. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. தயவுலாம் சொல்ல முடியாது இல்ல சார், மக்கள் தயவுல நடக்கிற ஆட்சி இது. அதாவது இப்ப வந்துட்டு எங்க ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு, இன்னொரு வீட்டு திருமண விழா மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன். ஆமா சார். அதுல இப்ப என்ன சொல்லியிருக்காப்லனா லேட்டஸ்ட் அப்டேட் இது அழுதுருக்காருன்னு சொல்லலாமா சார்? அழுதுருவேன். என்ன சொல்றாரு? ஏங்க கண்ணில் தண்ணி வருதுங்க. உடம்பு வெறப்பா இருந்தாலும் கண்ணில் தண்ணி வாட்டர் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த மாதிரி வந்து இந்த ஆட்சியே வந்து இவங்க எங்க தயவுல நடக்கிற ஆட்சி அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ இன்னும் ஏங்க காசு இருக்கிற வரைக்கும் தாங்க எல்லாம் வீராப்பெல்லாம். கொஞ்ச நாளில் அப்படியே வெயிட் பண்ணுங்க. தாவேக்கா வந்து காசு எல்லாத்தையும் டிவிஎஸ்சி வச்சும் இடி சிபிஐ வச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம நாட்டு கஜானா ஃபுல்லாகிடும், உங்கள் வீட்டு கஜானா காலி ஆகிடும். ஏன்னா அடித்தது ஃபுல்லாக கொள்ளை. ஒரு வருஷத்துலேயே 30,000 கோடி நீ அடிச்சிருக்கேன்னா ஃபஸ்ட் இயரில், மற்ற 4 வருஷத்துக்கு நீ எவ்வளோ அடிச்சிருப்பீங்க? பணத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாதா? நம்ம காட்டலாமா பணத்தை வச்சு என்ன செய்யலான்னு? வாங்க ஒரு படி மேல் போய் இது என்னோட ஆட்சி, நான் தான் முதல்வரே. சரி, இப்ப அம்மா உணவகம் இருக்கு, புரட்சி தலைவி அம்மா அவங்களாம் அம்மா உணவகம் நடந்துகிட்டு இருக்கு, அம்மா ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? கேள்வி கேட்டா எப்படி போகுது? 16% ரிசர்வேஷன் அம்மா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க, அது இப்ப நடைமுறையில் இருக்கு, அவங்க ஆட்சி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? பாவம் மகராசி போய் சேர்ந்துட்டா. அது இந்த அம்மா இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு இந்த குழப்பமோ இந்த குளறுபடியோ இருந்திருக்காது. அதிமுக இவ்வளோ கேவலமாக இருக்காது. அந்த அம்மாவையும் காலி பண்ணி என்ன கொடுமை, என்ன குழப்பம் கிடையாது. அப்ப எப்படி சார் இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்குன்றதுனால முக ஸ்டாலின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவோம், நாங்க சொல்லுவோம். நீங்க வேணா உங்களுக்கு சொல்லிட்டு போய்க்கங்க. நீங்க நாங்க எங்களுக்கு எங்க ஆசை நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க சொல்லிக்கங்க. அதிமுக வேணா சொல்லிட்டு அதிமுக சொல்லிக்கங்கப்பா அப்படின்னு அதிமுக வந்துட்டு இது எங்க ஆட்சி சொல்லிக்கங்க. எங்க ஆட்சியங்க இப்ப ஆட்சியில இல்லாத ஒரு கட்சியை ஆட்சி கட்டில அமர்த்த முடியாத அளவுக்கு ஆக்கிவிட்ட ஒரு கட்சியை, ஆக்கு விடப்பட்ட ஒரு கட்சி, அந்த ஒரு வருத்தத்திலும் வேதனையிலும் வலியிலும் துக்கத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் கவலையிலும் இருக்கும் போது இது போன்ற 2-3 சொற்களை சொல்லிக் கொள்ளும் போது எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்குதுல. அதுல சார் அதுல இருந்து மீண்டு வந்தாதான் சார் அடுத்து என்னன்னு பார்க்க முடியாது. மீண்டு வரவே முடியாம இருந்தா என்ன சார்? முடியாதுங்க, அது மீள முடியாது. பிஹேவியரை மாற்றவே மாட்டிங்களாங்க, டெக்னிக்கை மாற்றுங்க. 2026க்கு வாங்க. 1940s இருக்காதீங்க. அதை ரவுடிசம், மீசையை முறுக்கிறது, அப்படி ஆய் ஊய் ஆயின்ல கத்துறது, அதெல்லாம் வந்து பழைய ஸ்டைலுங்க. இப்போலாம் ஒன்லி ஆக்ஷன் தான். பேச்சை கம்மி பண்ணுங்கள், சுகரை கம்மி பண்ணுங்கள். ஹார்ட் பால்பிட்டேஷன்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, டென்ஷன் ஆகுறீங்க. அப்படியே உங்களை கேள்வி கேட்டால் உங்களை சீன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 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 சும்மா ஒரு ஊசியை குத்தி விட்டேன்னா அப்படியே கதறி அடித்து ஓடுறீங்க சட்டசபையை விட்டு. இவ்வளோ வீக்னஸ் வச்சுக்கிட்டு இப்படி ரொம்ப ஓவராக சவுண்டெல்லாம் விடக்கூடாது. ஓகே, கம்முன்னு அமைதியாக உட்காரணும் சட்டசபையில். விரலை வந்து இப்படி வாயில் வச்சு சூப்பிக்கிட்டு என்ன பேசுகிறாங்களோ பேசி அவங்க பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் இருந்தால் திருப்பி சொல்லுங்கள். ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வளர்ச்சி பணி நடக்கலைன்னா அதை பற்றி பேசலாம். கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுங்க. சும்மா வந்து சட்டசபைக்கு உங்களை எலெக்ட் பண்ணது வந்து சும்மா வந்து இந்த வெட்டியாக ஏன்னு கத்துறதுக்கு இல்லை. மக்கள் பணியை, மக்கள் சேவை செய்யறதுக்கு தான் உங்களை வந்து சட்டசபைக்கு உட்கார வச்சுருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்காங்க.
முடியாத ஒரு துயரம் அது. ஆராசா வேற சொல்லியிருக்காரு, அடுத்த தேர்தல் இருந்து கூட்டணியே இல்லாம தனித்து போட்டிடுவோம்னு சொல்லுங்க தலைவரே அப்படி சொல்லி சொல்றாரு. ஆராசா கிங்குங்க உள்ள வச்சு உள்குத்தா குத்துறாரு டிஎம்கே. சொல்லுங்க தலைவரே சொல்லுங்க. ஏய் சும்மா அறியா நீ வேற எங்க தனித்து தான் விடப்பட்டிருக்கீங்க ஆல்ரெடி. இனிமேல் யார் இருக்கா சார் கூட? யாருமே இல்லையே, தனித்து தான் விடப்பட்டாங்க அவங்க. சிங்கிளா வரும், பன்னிங்க தான் கூட்டத்துல வருமா? இது பன்னிங்க தான் சிங்கிளா வருது. கொஞ்சம் அங்கே பார்க்கனா யாரு சார்? மக்கள் இருக்காங்க பாருங்க. ஏன் ஒரு ஈக்காக்கா கூட காணுங்க. மக்கள் இருக்காங்க. ஆனா மக்கள் ஓட்டு போட்டது என்னவோ தாவேக்காக்குதுன்னு சார். இல்லங்க, அதாவது ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். தியரி இருக்குது, அந்த தியரி உங்களுக்கு தெரியல, தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. வயதில் சிறியவங்க நீங்க, இப்பதான் புதுசா மக்கள் மனசுல நீங்க இருக்க நீங்களே சொல்லிக்கிறீங்க. மக்கள் வந்து உங்களை வந்து குப்பத்தொட்டிக்குள்ள போட்டுட்டான்னு உங்களுக்கு இன்னுமா தெரியல. அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் இப்ப அரசியல் பார்க்க ஆரம்பிச்சவங்க. இது ஒண்ணு ஆட் பண்ணிக்கணும் அப்பப்ப. எப்ப ரைட்டா எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இப்ப அரசியல் பார்க்க ஆரம்பிச்சவங்களா? ஓ அப்படி நீ எப்ப வந்து பாத்துட்டு இருக்க? நானும் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். வாயை மட்டும் உட்காடுறான். அதுக்கு ரொம்ப இட்ஸ் ஓகே, அது மறந்துடுங்க. பட் ஆனால் நீங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்குலாம் வந்து சில விஷயங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எத்தனை சதவீத மக்கள் வந்துட்டு ஏங்க அரசியல் வந்து சாக்கடை, அரசியல் வந்து எல்லாம் நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு எவ்வளோ நாளுங்க ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க? அரசியல் மயம் ஆக்குவாங்க, சாதாரண மக்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வருவாங்க. சிஎம் விஜய் வந்து டிவிகே வந்து சாதாரண மக்களை அரசியல் மயமாக்கி ஆர்டினரி சிட்டிசனையும் கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கதை காலிங்க. சாதாரண மக்களுக்கு அரசியலோட எல்லா விஷயமும் ஒரு நாளும் தெரிய வருங்க. எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குங்க. உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருங்க. தாவேக்க வேண்டும் என்று ஓட்டளிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. 35% சார். அப்ப 65% வேணாலும் ஓட்டளிச்சிருக்காங்க. எப்படி என்ன என்ன சொலக்கட்டின்னு இப்படி மாசா இதுக்கு பதில் இருக்கா அவங்ககிட்ட? இல்ல சார், மக்கள் 35% ஓட்டு போட்டிருக்காங்க. 65% நீங்க வேண்டான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. சார் யாரு? ஏங்க 65%னாங்க ஜென்சி யங்ஸ்டர்ஸ் 35% வச்சுக்கோங்க. ஒரு 30% யங்ஸ்டர்ஸு கேடுங்க, முட்டி தேஞ்ச மூதேவிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. முட்டி சேர்த்த மூதேவிங்களாம் சார் 100% எந்த தேர்தலில் 100% ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க? கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. அது பாருங்க, இனிமேல் நடக்கும். 80 90ன்னு போவோம் பாருங்க. ஒரு வருஷமும் அப்படியே ஏறிட்டே போவோம். தாவேக்கோட ஓட் ஷேர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தானே உள்ளே வந்திருக்காரு. அவர் பேசுகிற பேச்சை கேட்டாலே நிறைய பேர் ஒன்றுக்கு போயிடுறீங்க. அவரோட பேச்சை கேட்குறதுக்கு மக்கள்லாம் வந்து திரள் நிற்கிறாங்க. அப்படியே அவ்வளோ வியூவர்ஷிப். அவர் மூவிஸ்க்கு கூட இவ்வளோ வியூவர்ஷிப் இல்லை, படத்தை கூட பார்க்க இவ்வளோ பேர் வரல. அவருடைய சட்டசபையில் அவர் பேசுகிற பேச்சு அப்பா வேற லெவல். அப்படியே லியோ படத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க அவரை பார்த்தாலே. சிஎம் விஜய் வாழ்க. அப்ப அததான் கேக்குறேன் சார். இப்போ வந்து நாங்க அப்படி சொல்லுவாங்க, நீங்க அப்ப உடனே குறுக்க வந்துட்டு திமுக வந்து 2021 மட்டும் 89% வாங்கி ஜெயிச்சுதான் ஒரு கேள்வி கேட்பீங்களா? அப்ப நீங்க நாளைக்கு வந்து ஆமா சார், கண்டிப்பா யார் அதிக பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் ஆட்சியில அமைவாங்க. அதுக்காக மீதி இருக்கிற 65% வந்து வேற ஒருத்தவங்களுக்கு போட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆப்போசிட் சொல்ல முடியாது இல்ல. அப்படிதான் சொல்லணும். வேற எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஒரு கட்சி 95% எடுத்தாதான் அந்த ஆளுங்கட்சியா இருக்க முடியும். ஆமா, நம்ம 2021ல 91% வாங்கிருக்கோம். நாங்க 37% வாங்கியிருந்தாங்க சார் கூட்டணி கட்சி. யாரு? டிஎம்கே. எப்ப சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2021ல 37% தான் வாங்கியிருந்தாங்க. டேட்டா இருக்கா? பொய் சொல்லக்கூடாது சும்மா. சரி உள்ள வைங்க. 37% எங்க நாங்க வேணும்னு சொல்லிருக்காங்க. தனித்தே ஒரு கட்சி 35% வாங்குறது அதை விட அதிகம் தானே சார்? தனித்தே 2026ல தாவேகா கரெக்ட் சார். ஓகே சார். பார்ட்டி ஃபண்ட்ன்ற ஒரு விஷயம் சொன்ன உடனே எல்லாருமே யார் இந்த பார்ட்டி ஃபண்ட், யார சொல்றீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. அதை சொன்ன உடனே நெட்ல வந்து பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு சார். தாம்பரம்ல பயோ மைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக டெண்டர் எடுத்திருக்காங்க. அந்த டெண்டர்ல 35 crores ப்ராஜெக்ட். அதுல வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் 2.99 crores வந்து பார்ட்டி ஃபண்டா வாங்கியிருக்காங்க. ஏங்க டைரெக்டாக அவங்க பார்ட்டி தலைமையும் இந்த கரப்ஷனையும் அப்படியே லிங்க் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் சாட்லலாம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும் பார்ட்டி ஃபண்டுன்னு.
அது வந்து பேர் நல்லா மென்ஷனா இருக்கு. சீஃப் மினிஸ்டர், கரண்ட் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின், டெப்டி மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி ஃபண்ட் சீட்டு பிளஸ் அந்த வழக்கு போட்டிருக்காங்க. அது மேல அந்த போட்டோ வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சரி, ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் அடுத்து வேற ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்டா இருக்கும். அதாவது ஏங்க ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் இடி எப்படிங்க ஃபேப்ரிகேட் பண்ணோம்? ஃபோனை சீஸ் பண்ணி ஃபோனை அன்லாக் பண்ணி அதுலேருந்து வாட்ஸ்அப்பை எடுத்து சாட் போட்டிருக்காங்க. இது என்னங்க ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்? இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பண்ண முடியும்? போதாதா சார்? இப்ப பார்ட்டி ஃபண்ட்ன்றது ஓபன் சீக்ரெட். ஏன்னா அப்போ என்ன வாட்ஸ்அப்பை வந்து கோர்ட்டில் எடுத்து வாட்ஸ்அப் மெட்டாவை எடுத்து வாட்ஸ்அப்போட சர்வர்லேருந்து எடுக்கணுமா சாட் லாக்ஸு? அப்போ உங்களுக்கு செட் ஆயிருமா? எல்லாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு போட்டோ பத்தாதா? அது ஃபேப்ரிகேட் பண்ணிருப்பாங்க. ஏதாவது போய் டாக்குமெண்ட் கோர்ட்ல போடுங்க, கேஸ் நாங்க சந்திச்சுக்கிறோம், வழக்கு சந்திக்கிறோம், கோர்ட்டுக்கு போறோம். சார் வழக்குல எந்தெந்த ஓட்டர் இருக்கோ அதுல தான் சார் டிஎம்கே தப்பிச்சிடுறாங்கல்ல சார். என்னங்க பேச்சு இது? வழக்கு போடுங்க, ப்ரூவ் பண்ணு. ஏங்க வழக்கு போடுறதோ இல்லையோ, நீங்கள் உள்ளே போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் பணத்தை மீட்டு அரசு கஜானால திருப்பி செலுத்துகிற வேலையை டிவிக்கே சூப்பராக பண்ணும். நீங்கள் மக்கள்கிட்ட திருடின பணம் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். சட்ட ரீதியாக அணுகுறோம் சார். டிஎம்கேல இருக்கிறவங்க அந்த சட்டத்துல எந்த ஓட்டம் இருக்கோ அது வழியா வெளியில போயிடணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும் பேசக்கூடாதுங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? வந்து ஒரு சாதாரண ஒன்னும் படிக்காதவன் பேசுற மாதிரி பேசக்கூடாதுங்க. படிச்சவங்க பேசுற மாதிரி பேசுங்க. இது வந்து அவங்க டயலாக். என்ன யாரும் திட்டாதீங்க. படிச்சவங்க மாதிரி பேசுங்க. என்ன படிக்காதவன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட? இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு திமுக ஏவா வேலு மேல ரைடு நடந்து படிச்சவங்க எல்லாம் வந்து வெளியே இருக்காங்க. படிக்காதவங்க எல்லாம் போய் சட்டசபையில உட்காந்துட்டு கொள்ளையடிச்சு நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் கதறி அழுகுறாங்க. ரைடு தானே, எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் தானே, ரைடு தானே, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். கோர்ட்டுக்கு வாங்க சார், கேஸ் கோர்ட்டை விடுங்க சார். உங்கள் மேலே கேஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகிடுச்சு. எல்லாமே முதலே ஆதாரம்லாம் வெளியே வந்துருச்சு. கோர்ட்டெல்லாம் இப்போ ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி தான். ஜட்ஜு, ஜூரி, எக்ஸிக்யூஷனர் 3 பேரும் நம்ம தளபதி தான். ஒரே டி ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு. நடத்துங்க, கோர்ட்ல நிரூபிங்க. ஆமா அப்படின்னு நாங்க சொன்னா நாங்க இன்னைக்கே கூட இது ஆகிறதுக்கு தயார். கைது பண்ணுங்க, எங்களை கைது பண்ணு. ஏங்க உங்களை வந்து சட்டசபைக்குள்ளேயே ஒன்றுக்கு போயிடுறீங்க, கோர்ட்டுக்கு போனால் என்னங்க பண்ணுவீங்க? கோர்ட்ல ஆர்டர் வாங்கி ஜட்ஜ்மெண்ட் வாங்கி இவர் குற்றவாளி, இவரை நாங்கள் தண்டிக்கிறோம், இத்தனை வருடங்கள் சிறையில் கோர்ட்டு சொல்லட்டும் சார். சட்டத்திற்கு இணங்கியவர்கள் திமுக உடனடியா கைது பண்ணுங்க, கையை நீட்டி நாங்களே வந்துருவோம் வேகமா. புரியுதுங்களா? திமுக இருக்கவங்களுக்கு அது புதுசு கிடையாதுதான் சார். உண்மையிலே எந்த வழக்கம் உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. வழக்கு 1000 வருங்க, சரிங்களா? அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். என்ன அப்படின்னா பாப்பு ஏன் உங்களை எதிர்த்து பேசுனா அது உடனே அவதூறு, உடனே பொலிட்டிக்கல் பழிவாங்கல். உங்களை வந்து புகழ்த்தி உங்களுக்கு கிட்டேருந்து 200 ரூபாய் கமிஷன் அடித்தான்னா உடனே வந்து இதுவா என்னது சோஷியல் ஜஸ்டிஸ் வாரியரா? எவ்வளோ நாளுங்க சோஷியல் ஜஸ்டிஸ்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க? சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு என்னங்க பண்ணீங்க நீங்கள்? நல்லா கொள்ளை அடிச்சிங்க, ஏழைப்பாழைங்களை வச்சுக்கிட்டு நல்லா கொள்ளை அடிச்சிங்க. உங்களுடைய ஆளுங்களை வந்து எல்லா இடத்துலையும் வந்து அரசில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எல்லா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேயும் காசை வாங்கி வேலைக்கு சேர்த்துருக்கீங்க. எல்லாம் திருட்டு கூட்டமாக இருக்கீங்களே, திருந்த மாட்டிங்களாங்க? 7 கழுத வயசாகிடுச்சு, இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? அரசை எப்படி க்ளீனாக நடத்தணும்? 2026ங்க, இது 1947 இல்லை. இப்படியே போனோன்னா உங்கள் கட்சியே அழிஞ்சிருங்க, நாரி போயிடும், நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆர்டி ஃபண்ட் சொல்றீங்க, ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எங்களுடைய புதிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் லைட்டா வந்து புத்திசாலியாக இருக்க போக அவர் வந்து அந்த மாதிரி பேசிட்டாரு. உடனே அதுக்காக வந்துட்டு ஆன்லைன்ல எல்லா பூரா பெண்ணும் ப்ரூஃப் தானே இந்த நான் தரேன் அப்படின்ட்டு பூரா பெண்ணு இப்படியே ப்ரூஃபா போட்டுக்கிட்டு எங்கங்க போறது ஒரு மனுஷன்? சார் நீங்க சொன்ன ஒரு பயோமைனிங் ப்ரூஃப், அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வந்து என்னங்க அது பயோமைனிங்? வேற ஏதோ ஒரு ஊர்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு ப்ரூஃப் தரேன் அப்படின்றாங்க. அப்புறம் ஸ்ரீதர் வேம்புன்றவர் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஜோஹோ நிறுவனத்துறையவர். அவர் என்னடானா வந்துட்டு நான் ஒரு பள்ளிக்கூடம் நானு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் நடந்தா வந்தோம். அந்த பள்ளிக்கூடம் வந்து அதுவும் இலவச கல்வியை வந்து கொடுக்கறதுக்காக நாங்க நடத்தலாம்னு வந்தோம். கடந்த 5 வருஷத்துல வந்து எங்களுக்கு அப்ரூவலே கிடைக்கல, நாங்க ரொம்ப கஷ்டம்.
இதெல்லாம் என்ன அசிங்கங்க இதெல்லாம். ஜோஹோ நடத்துகிறவர் ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியை வச்சு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சமூக சேவை செய்யணும், நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸை வந்து கம்பெனிக்குள்ளே சேர்க்கணும், அவங்களோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியும் இன்டெலிஜென்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு கல்வி கொடுத்தானா, இதுலேருந்தே இதுக்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களெல்லாம் பார்த்தானே எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குங்க. எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும், எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும், எவ்வளோ தான் வந்து ஓசி காசு கொடுத்தாலும் அவனுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறது வந்து உங்கள் ஓட்டை தூக்கி குப்பையில் போடுறதுக்கு சமங்க. போட்டா இப்ப கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனோன்னு எங்களுக்கு உடனடியா அப்ரூவல் கிடைச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ட்வீட் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல நாங்க போனப்போ வந்துட்டு எங்களை வந்துட்டு 2.5 கோடி பணமோ என்னமோ ஒண்ணு வேணும்னு சொல்லி எங்களை ஆக்களிக்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த திமுக அரசு. திமுக அரசு இப்படித்தான் இருந்துச்சு 5 வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப எப்படி உடனே அங்க எங்க ஆளுங்க எல்லாம் போயிட்டு ஆன்லைன்ல போடு பிராமினா இருக்கிறதுனால அவரை வேற பேர் எல்லாம் சொல்லி திட்டிட்டு இப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அட்டாக் பண்றாங்க. நான் பயப்பட மாட்டேன், சங்கி நீங்க வந்து பாஜக நீங்க வந்து காலங்காலமா திமுக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம். அப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒரு திமுக ஒரு கட்சி, சமூக நீதி கட்சி, பெண்களுக்கான கட்சி. ஏங்க சங்கி சொங்கி இதெல்லாம் வந்து பழைய கதைங்க, அதெல்லாம் அதெல்லாம் வந்து புளிச்சு போச்சுங்க. ஏன் இப்போ எவ்வளோ நாளுங்க இதை தேஞ்ச ரெக்கார்டை திருப்பி தேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க? பாமர மக்களுக்கான கட்சி ஒரு எளிய பாமர மக்கள்லாம் ஏங்க கோபாலபுரத்தில் வந்து பெரிய மாளிகை வீடு வச்சிருக்கோம், செனட் ஆஃப் ரோட்டில் பெரிய வீடு வச்சிருக்கிறவன் கோடியாக 30,000 40,000 கோடின்னு வந்து கொள்ளையடிச்சு திரியிறவன்லாம் வந்து பாமர மக்களாங்க. பாமர மக்களுக்கு எங்கெங்கே போச்சு? பாமர மக்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு இங்கிலீஷை ஒழுங்காக படிக்காமல் அவங்கள ஏழையாகவே வச்சுட்டு அவங்க ஓட்டை வந்து அறுவடை பண்ணி ஊரை ஏமாற்றி தீர கட்சி தாங்க நீங்கள். சமுதாயத்துக்கான கட்சி. இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க திமுக இல்ல அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எளிய ஏங்க திமுக இல்லைன்னா நாடு எப்பயோ வந்து சிங்கப்பூர்லாம் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி பெரிய கனடா லக்சம்பர்க் ரேஞ்சுக்கு ஆயிருக்குங்க. திமுக இந்த நாட்டை பிடிச்ச பீடைங்க. சேர்ந்த பின்னணியை சேர்ந்தவங்க இன்னைக்கு இந்த மாதிரி வந்துக்க முடியுமாங்க? பள்ளி கல்வியில இருந்து ஆரம்பிச்சு அந்த பள்ளிக்கு அவங்க போறதுக்கு காரணமே அவங்களுக்கு அந்த போட்ட முட்டையும் அந்த சாப்பாடும் அதெல்லாம் போட்டுதான். எவ்வளவு முட்டை போட்டாங்க? குளத்தூர்ல ஒரு முட்டை போட்டாங்க, வேற எங்கெல்லாம் முட்டை போட்டாங்க? வாங்க காமராஜர் சொன்னாருன்னு சொல்லுவீங்க நீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்து வரவங்க பண்ணணும்ல, விரிவுபடுத்தினாங்க. அதனால விரிவுபடுத்தணும்ல. ஒருத்தர் காலையில ஒருத்தர் முட்டை போடுறேன் பாரு, ஒருத்தர் அப்புறம் சாப்பாடு போடுறேன் பாரு, ஒருத்தர் மதியமும் போடுறேன் பாரு, ஒருத்தர் சாயங்காலமும் போடுறேன் பாரு. அப்படி அடுத்தடுத்து இதுவா பண்ணி வந்துருக்குங்க. சும்மா வரலங்க. முன்னேறிட்டே போங்க, கரப்ஷன்ல கிங் ஆயிடுங்க, அப்படியே சாக்கடைக்குள்ளேயே போய் குதிச்சிருங்க. அதிகமாச்சு கடந்த 5 வருஷத்துல. எப்படி எங்க அதிகமாச்சு? கொரோனாக்கு அப்புறம் தான் சார் போதைப் பொருள் ரொம்ப அதிகமாச்சு. கொரோனா டைம்ல இவங்க இருந்தாங்க, இவங்க ஏடிஎம்கே. கொரோனா பாதியில தான் சார் டிஎம்கே வந்தாங்க. ஆமா, என்ன போதைப் பொருளுங்கிறது வந்து அது மக்கள் புழக்கத்துல இருக்கு. என்ன பண்றது? அங்க தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் பண்ணோம், எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துமே வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். 9-10 மாசம் பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருந்தாங்க, வேற எந்த டிஜிபியும். ஆமா, கிடைக்கிற டிஜிபிக்கு யாரும் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் வர மாட்டேங்க. ஏன் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க? சென்டரில் 3 சாய்ஸ் கொடுத்தாங்க டிஜிபிக்கு. அவங்க வந்து யூபிஎஸ்சி ரேங்கிங் படி அவங்க வந்து போடுவாங்க. யூபிஎஸ்சியில் யார் ஹையஸ்ட்டு மார்க்கோ அதில் வந்து 3 பேரை வந்து சென்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் அந்த 3 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணோம். நீங்கள் ரேங்க்கில் இருக்கிறதே லோவஸ்ட்டாக ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவரு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் குதிச்சிங்கன்னா என்னங்க அர்த்தம்? எப்போவுமே நல்ல ரேங்க் எடுத்தவங்கள வந்து நீங்கள் போடணுங்க. சும்மா இந்த மாதிரி வந்து உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து குதிக்கக்கூடாதுங்க. பொறுப்பு டிஜிபி பருப்பு டிஜிபிலாம் பேசக்கூடாது. ஒழுங்காக வந்து ப்ராப்பர் டிஜிபி அனௌன்ஸ் பண்ணணும். இந்தியாவில் எல்லா நாட்டுக்கும் ஒரு விதிமுறை, உங்களுக்கு மட்டும் ஒரு தனி வழியாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பயங்கர ஸ்பெஷலா? வாங்கன்னு கேட்க யாரும் வர மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்தோடனே போட்டாங்க சார் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அப்ப டிஜிபி அப்பாயின்ட் பண்ணா சரியா போய்டும். அது ஒண்ணுனா பாத்துட்டு இருக்காங்க சார். 40 நாள் தானே சார் ஆச்சு தாவே காட்சி வந்து. ஒரு காரணம் உடனே 40 நாள் தான் ஆச்சு. 40 நாள் தான் ஆச்சு சார். 50 வருஷத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி சார் 40 நாள்ல சரி பண்ண முடியும்? இதை நீங்க கேட்டா ஏங்க நீங்கள் 5 வருஷமாக வந்து கடனை இரட்டிப்பாக்கிட்டு போயிட்டீங்களேங்க. அதோட கன்றாவியாக அதோட கேவலமாக ஒரு ஆட்சி யாருமே நடத்த முடியாதுங்க. அதோட நீங்கள் 5 வருஷத்தில் நடத்தின அதை ஆட்சியை விட இவங்க 40 நாளில் நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்க. மட்டும் பிரச்சனை இல்லைங்க. சரி, ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஆங்கர், ஒரு யூடியூப்ல வேலை பார்க்கணும், இவங்க எல்லாம் கேட்கறாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம். இது யாரு கேட்க ஆரம்பிக்கிறா அப்படின்னா மக்கள் கேட்கறாங்க. அதுதான் பிரச்சனை.
இப்ப இந்த விஷயத்த போய் மக்கள் கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி என்னங்க, இந்த மாதிரி திமுக அந்த மாதிரி பண்ணிருக்கு, தாவேக அந்த மாதிரி நடந்திருக்குது, யார் பக்கம் நியாயம் இருக்குது? முதல்வர் அவர்கள் வந்து நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம், 40 நாள் தான் ஆகுது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சரி பண்றோம்னு சொல்றாங்க. இந்த டைம் தேவையா இல்லையாங்க? அவசியம் தான் கேட்டிருக்காங்களே, அது ஓகே. ஏங்க டிஎம்கேயில் நிறைய பவர் சென்டர் இருக்குங்க. ஒரு 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 இடம், ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு பவர் சென்டருங்க. தாவேக்கால ஒரே பவர் சென்டர் தாங்க. அப்போ ஆட்சி எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரீம்லைனாக நடக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் யார் அணுகணும், யார் டிசிஷன் மேக்கர்னு தெரியுங்க. ஓகேவா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் விடாம எல்லாருமே கரெக்ட் தானேங்க, கரெக்ட் தானேங்க. 5 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் முடியட்டும், அப்புறம் பேசுவோம். 40 நாள் தானே ஆகுது, டைம் எடுக்கும், இதுக்கெல்லாம் பொறுமையா பண்ணுவாங்க அவங்க அத்தனை. ஏங்க 40 நாள்லேயே நக்கிட்டு போயிடுச்சு. இன்னும் 5 வருஷம் நடத்துறேன்னா அவ்வளோதாங்க, காலி ஆயிருங்க, கட்சியே காணாமல் போயிடுங்க திமுக. சரி பண்ணி வச்சுட்டு போனது இப்ப சரி பண்றதுக்கு டைம் ஆகும்லன்னு மக்கள் எல்லாம் இப்ப தெளிவா பேசுறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப மக்கள் இவ்வளவு தெளிவாயிட்டாங்கன்னா நாளைக்கு இவங்க காசு கொடுத்தும் நமக்கு ஓட்டு போறது நிறுத்திட்டானுங்க. முறையா 2026 அதுவே உடஞ்சு போச்சு. அடுத்து வந்து இப்ப 2031 வரைக்கும் நடத்துற இந்த ஒரு அரசியல்ல வந்துட்டு இவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, நாடு சந்தி சிரிக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு 4 விஷயங்களை வந்து பிரஸ்ல நின்று பேசிட்டு போயிட்டோம்னா 31 ஆட்சியை பிடிச்சலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மக்களும் வந்து இவ்வளவு தெளிவா இருக்காங்க. அவங்க அப்படிதாங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளவு வருஷம் பண்ணி வச்சது இதே மாதிரி வந்து 40 நாள் எப்படிங்க சரி பண்ண முடியும் ஒரு ஆட்சினாலும் மக்கள் கேட்கும் போதுதான் பகிருங்குது. டிஎம்கே இப்ப ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு? இல்ல ஊழல் வழக்குகளா இருக்கட்டும். உங்க எதிர்கட்சி தலைவர்னு சொல்லியிருக்கிற உங்க சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலின் வந்து இவர் விஜய் வந்து பேசும்போது விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ வாயில் தனக்குத்தானா பேசிக்கிட்டு இருக்காருங்க. இந்த அழகில் நீங்கள் எப்படிங்க திருப்பியும் 31 ஆட்சியை பிடிப்போன்னு நினைக்க முடியும்? இவங்க மேல அந்த வழக்கு, கே நேரு மேல ஒரு வழக்கு, செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணிட்டாங்க, மக்கள் பணத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே எப்பதாங்க இதெல்லாம் சொல்லல, முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்ல சார், இப்ப புதுசா ஒரு என்ன சொல்றது, விஜய் அவர்கள் வந்த உடனே ஒரு புது சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சொல்ல போனா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரீசெண்டா அறப்போர் இயக்கத்துல இருந்து ஜெயராமன் அவர்கள் வந்து டிபேட்ல சொல்லியிருக்காங்க பார்ட்டி ஃபண்ட்ற விஷயம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு. இப்ப வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது டெண்டர்காரங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது அவங்க பணத்தை ஒன்னும் பார்ட்டி ஃபண்டா தரது இல்ல, கோட் பண்றாங்க. அந்த காசு கவர்மெண்ட் தருது, அதுல இருந்து ஒரு 20% வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு தராங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட் பணம் தான் வந்து பார்ட்டி ஃபண்டா போகுது அப்படின்ற ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அவர் தந்திருக்காரு. அப்படின்னா மக்கள் பணம் தானே நேரா அவங்க. அப்படி இல்லைங்க, சென்டர் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணுதுங்க. அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணி அந்த டெண்டரை வந்து இவங்க வந்து ஓப்பனாக டெண்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டெண்டர் எடுக்கிறவங்ககிட்ட இவங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு நீங்கள் முதல்ல செலுத்தணும், அப்போ தான் டெண்டர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னங்க நியாயம்? அதெல்லாம் எல்லாம் எப்படிலாம் வந்து அடிக்கிறாங்க பாருங்கள். சென்டர்கிட்டேருந்து வர்ற காசையும் அடிக்க வேண்டியது, இங்கே மக்களோட வரிப்பணத்தையும் அடிக்க வேண்டியது. என்னங்க ஆட்சி நடத்துனீங்க 5 வருஷமாக? என்னங்க நடத்துனீங்க? இப்படியெல்லாம் ஆட்சி நடத்திட்டு திருப்பியும் ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்க முடியுமாங்க? வீட்டில் அழுவாமல் வேற என்னங்க நீங்கள் செய்ய போறீங்க? உங்க பாக்கெட்டுக்கு போகுது, அது பெரிய தவறு இல்லையா? இல்ல, இததான் வந்து ரொம்ப தெளிவா கேட்டிருந்தாங்க திமுக தரப்புல இருந்து. அதுல வந்து முதல்வர் அவர்களே வந்து வாயை விட்டு உளறிட்டாரு, தவறா சொல்லிட்டாரு. அவரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பார்ட்டி ஃபண்டை நாங்க வந்து அரசு கஜானாவுக்கு இப்பதான் மாத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டாரு. பார்ட்டி ஃபண்ட் இல்லீகல், இல்லீகல் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் இல்லீகல்ல வச்சு. ஏங்க அந்த பார்ட்டி ஃபண்டு டிஎம்கே பார்ட்டி ஃபண்டுங்க. அந்த டிஎம்கே பார்ட்டி ஃபண்டை தூக்கிட்டு இவங்க வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளே போட போகிறாங்க. அது எங்கங்க இல்லீகல்? தவறுனே வச்சுக்கோங்க, ஆமா தவறா பண்ணிட்டாங்க, அது நீங்க பிடிச்சி உள்ள போட்டுக்கோங்க ஏதோ ஒன்று. ஆனா போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களும் இழுத்து ஃபர்ஸ்ட் அதை வந்து லஞ்சம் கொடுத்ததுதான் தப்பு. ஏன் லஞ்சம் கொடுத்தான்னா அவனுக்கு வேறு வழி இல்லைங்க. அவனுக்கு வந்து பிஸ்னஸ் நடத்தணும், அவனுக்கு கடன் வாங்கியிருப்பான், அவன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பிடிக்கணும், டெண்டரை பிடிக்கணும். அவன் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிரட்டுனீங்க அப்படின்னா அவன் காசு கொடுத்து தான் செய்வான். ஒரு சாதாரண மக்கள் வந்து அவன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரான்னா அவங்ககிட்ட 13% கட்டு வாங்குறீங்கன்னா அவன் என்ன கொடுக்காமையா இருக்க போகிறான்? அவங்க கொடுக்கலன்னா அவன் ப்ராப்பர்ட்டியை அவன் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, தடை மேலே தடை வரும். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் அது மாதிரி தடை மேலே தடை வரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மேன்லாம் எல்லாம் வந்து தமிழ்நாடே வேணான்னு சொல்லி ஆந்திரா, கர்நாடகான்னு போயிடுறாங்க. வாங்கினது தப்பு இல்லையா சார்? வாங்கினதும் தப்புங்க, லஞ்சம் கொடுத்தது தப்பு. ஏங்க உங்களுடைய தூண்டுதலும் உங்களோட மிரட்டலுக்கு பயந்தாங்க லஞ்சமே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஆளையே அப்படியே பிளாக் லிஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அப்போ எப்படிங்க காசு கொடுக்காமல் இருக்க முடியும்? கொடுக்கறது தப்பு இல்லைங்க, வாங்கிறது தாங்க தப்பு. கொடுக்கறது வந்து அவனுடைய இயலாமையால் அவன் கொடுக்குறாங்க.
லோனை கீனை வாங்கியாவது அவன் வந்து பணத்தை இந்த கட்டிங்க கொடுக்குறாங்க. இந்த டெண்டர் வந்து அவனுக்கு கிடைக்கும், அதை வச்சு கொஞ்சமாக சம்பாதிக்கலாம்னு நினச்சி ஒரு நப்பாசையில் அவன் வந்து காசு கொடுக்குறாங்க. உள்ள போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தாதானே சார் இவங்க அந்த டெண்டர் இது பண்ண முடியும். இனிமேல்ட்டு இந்த டெண்டர், இந்த பழைய இந்த கிரிமினல், அதாங்க சொல்கிறேங்க, இந்த பழைய இந்த ஒரே ஆளுங்க இந்த டெண்டரை எடுத்து இந்த காசை கொடுத்து அவங்களே போடுறது பதிலாக ஃப்ரெஷ் நியூ பீப்புளை வந்து பட்டிங் பிஸ்னஸ் மேனை வந்து டெண்டரை எடுக்க வைங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நல்ல சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கிற ஆளுங்களுக்கு, இந்த நல்ல ப்ராப்பராக வந்து கான்ட்ராக்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற ஆளுங்களுக்கு இனிமேல் டெண்டர் கொடுங்க. ஏங்க திருப்பி இந்த முட்டு சந்துக்குள்ளேயே போயிட்டுருக்கணும்? ஏன் அது சேம் இந்த டிஎம்கே டெண்டர் எடுக்கிறவன் பார்த்தீங்கன்னா பாதி பேர், முக்கால்வாசி பேர் ஃபுல்லாக வந்து இந்த பார்ட்டியை சேர்ந்தவனாக தான் இருப்பான். இல்லனா அவங்களும் டெண்டர் லஞ்சம் கொடுக்கறது தப்பு, லஞ்சம் வாங்குறது தப்பு. சரி, சட்டப்படியே பேசுவோம். லஞ்சம் கொடுத்தவங்க பிடிங்க. ஒவ்வொரு மக்கள் எவன்லாம் வந்துட்டு தனக்கு வேலை வேணுங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தானோ, இந்தியன் 2 படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்க மோசமாக தான் வந்து. ஏங்க அவனுக்கு வேறு வழி இல்லைங்க. வேலை கிடைக்கணும், சாப்பாடு வேணும், வழுத்து பழப்பு வேணும், அப்போனா வேலை கூட கிடைக்கணும். அவன் வந்து அதையே வந்து அந்த வேலை கிடைக்குன்ற ஆசையிலே வந்து அவன் வாழ்க்கையை ஓட்டியிருப்பான். அவன் லஞ்சம் கொடுத்து, அப்போ லஞ்சம் கேட்டானா லஞ்சம் கொடுத்து தாங்க அவன். நீங்கள் ஏங்க வாங்குறீங்க? முதல்ல ஏங்க நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க லஞ்சம்? ஒரு வேலைக்கு இவ்வளோ காசுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா? இருந்தாலும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2ல சொல்லிட்டாரு, சங்கர் அவர்களே சொல்லிட்டாரு, கமலஹாசன் அவர்களும் சொல்லிட்டாரு. யாரெல்லாம் வந்து உங்க சொந்தக்காரனாகவே இருந்தாலும் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து இந்த சீட்டை வாங்கிடலாம், இந்த ஒரு பதவி உயர்வு கிடைச்சிடும், இது கிடைச்சிடும், அது கிடைச்சிடும், லஞ்சம் கொடுத்த ஒவ்வொருத்தரும் குற்றவாளி தான். அவன் எல்லாரையுமே கோர்த்து விடுங்க. லஞ்சம் கொடுத்தாலும் சில வேலைகள்லாம் உங்களுக்கு நடக்கல அப்படின்னா என்ன சார் பண்றது? அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, கேஸ் போடுங்க, கோர்ட்ல போய் பார்த்துக்கோ. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகும்னா, லஞ்சம் ஆமாம், கோர்ட்டில் போய் கேஸ் போடுவான். அதை வந்து ஒரு 10 வருஷம் இழுத்தடிப்பீங்க. அவன் அதுக்குள்ளே அவன் இருக்கிற காசெல்லாம் வந்து திவாலாகி அவன் வந்து ரோட்டில் பிச்சை எடுக்கணும். மேலையும் தப்பு இருக்கு. இப்ப நேத்துல இருந்து பாத்துட்டு இருப்பீங்க, திமுக ஆளுங்கெல்லாம் வந்துட்டு லஞ்சம் கொடுத்தவங்களையுமே வந்து கேஸ் போடும். இப்ப சொல்லும்போது என்ன ஆகும், கொடுத்தவங்க எல்லாம் இப்ப தைரியமா மைக்கு முன்னாடி வந்து ஆன்லைன்ல வந்து யூடியூப்ல பிரஸ்ல எல்லாம் வந்துட்டு. அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சார் கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரு இந்த முதல்வன்ல அர்ஜுன் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லுங்கள். கரப்ஷன் எந்தெல்லாம் டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக கால் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி, இல்லை ஒரு பெட்டிஷனோ ஒரு ஆன்லைனில் ஒரு இமெயில் ஒரு போட்டான்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஆன் த ஸ்பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சஸ்பென்ஷனு. முதல்வன் மாதிரியே பண்ணுங்க. அப்போ தான் அந்த மாதிரி ஒரு நம்பர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணோன்னா அப்படியே சும்மா நடுக்குவாங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ராடு பண்ணுற கரப்டாக காசு வாங்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் நடுக்குவாங்க. ஆமாங்க, நாங்க கூட தான் கொடுத்துருக்கோம், எங்ககிட்ட கூட வாங்கியிருக்காருங்க, ஏமாத்திருக்காங்க, தைரியமா பேசுறாங்களே. இப்ப ஒன்றும் பேச மாட்டாங்க. நாளைக்கு என்னடா கொடுத்த நம்ம மேலேயும் கேஸ் நீங்க கிளப்பி விடுறாங்க. ஐயோ எங்க நானா கொடுக்கலங்க, எங்க கிட்ட அவங்க வாங்கவே இல்லைங்க. நேத்து தானே சொன்ன பார்ட்டி ஃபண்ட் தெரியாம சொல்லிட்டேங்க, நீங்க கிளம்புங்க. அதுதான் இப்ப ட்ரிக். நேத்து நடந்துட்டு இருக்கிற ட்ரிக் தான். பார்ட்டி ஃபண்ட் கிட்டி ஃபண்ட் சொல்லிட்டு சட்டசபையில வச்சு ஆரம்பிச்சு ஓபன் பண்ணிட்டாங்க. வெளியே வந்தாரு இப்ப வந்து பார்ட்டி ஃபண்டுக்கு சாம்பிள் ஆகணும், உனக்கு ப்ரூஃப் ஆகிற ப்ரூஃப் இந்த வச்சுக்கிட்டு மக்கள் வேற ஆன்லைன் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அறப்போர் இயக்கம் மாதிரி 6 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்ப அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எவனா இது எப்படி போகுதுன்னா, கடைசியில் வந்து டிஎம்கே வர்சஸ் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு மாறிடும்னு நினைக்கிறேன். அநேகமாக உங்கள் பார்ட்டியும் அந்த குடும்பத்தையும் ஊரை விட்டு விரட்டி அடிக்கிற நாள் வந்து மிக விரைவில் வரும். வந்து கேஸ் கொடுக்க முன் வருவானோ, ஏன்னா அந்த கேஸ் கொடுக்க முன் வரணும், அவங்கள வச்சு தானே கேஸை போட முடியும். அவனெல்லாம் பயமுறுத்தணும். கொடுத்தவங்க தப்பு தான் சார், அவன் மேலே கேஸ் போடுங்க சார் அப்படின்னா ஒரு பேர் வரமாட்டான். அந்த மாதிரி ஒரு ட்ரிக் எப்படி? ஓகே சார், பயங்கரமா இருக்கு. ஒரே ட்ரிக்கு தான் போ. குரங்கு வித்தையோட உங்க டிஎம்கேயோட வித்தை பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி சட்டசபையில வந்து விஜய் அவர்கள் அந்த குட்டி ஸ்டோரி சொன்னாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்டேன். என்ன சார்? இப்ப முதல்வர் அவர்கள் வந்து இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அரசுக்கு வந்து போற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து இல்லீகலா வர வேண்டிய பணம், இல்லீகல் பணத்தை நீங்க எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு போவீங்க? அப்ப நீங்களும் வாங்குறீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஏங்க பார்ட்டி ஃபண்டுனா அவர் என்ன சொல்றாருன்னா, டிவிஎஸ்சியும் இடி சிபிஐ வச்செல்லாம் இந்த திருடின பணம், இந்த கரப்டாக வந்து கரப்ஷன் வச்சு சம்பாதிச்சு மக்களை ஏமாற்றி வந்து ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணியோ ரூல்ஸையும் மீறியோ பணம் வாங்கின எல்லா பணத்தையும் திருப்பி எடுத்து அதை வந்து கஜானாக்குள்ளே கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளே திருப்பி சேர்க்குற வேலையை பார்ப்பான்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல
இல்ல ஏதோ கவர்மெண்ட் கஜானாக்கு ஊழல் பணம் வருது, பார்ட்டி ஃபண்ட் உள்ள போகாத. ஊழல் பணம் கவர்மெண்ட் கஜானாக்கு அது ஊழல் பணமா இருந்தாலும் அது கவர்மெண்டோட பணங்க. கான்ட்ராக்ட் வந்து 100 ரூபாய் கோட் பண்றாங்கன்னா இவங்க வந்து 20% பார்ட்டி ஃபண்டா கொடுக்கணும்ன்ற காரணத்துக்காக அந்த 20% ஆட் பண்ணி 120 வந்து கோட் பண்றாங்க. 120 விடுங்க, அந்த செய்கிற வேலையும் வந்து தப்பாக கம்மி வேலைக்கு செஞ்சாட்ட. இப்போ 100% 100 ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கோட் பண்ணுறான்னா 20 ரூபா அவன் கொடுத்தானா 80 ரூபாய்க்கு தாங்க வேலை செய்கிறான். அந்த 80 ரூபா வந்து சப்ஸ்டாண்டர்ட் ஒர்க்குங்க. அப்போ அது கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் தானுங்க. திருப்பியும் அந்த வேலை பழுது பார்க்குற நஷ்டத்தையும் கவர்மெண்ட் தானுங்க தாங்கணும். ஓகேவா? இப்போ பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா 100 ரூபீஸ்னா 100 ரூபீஸ் கோட் பண்ண போறாங்க. ஓ லீகலா பேசுறீங்க நீங்க. சொல்றேன், அறப்போர் இயக்கம் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு இதை, ஜெயராமன் சார். அறப்போர் இயக்கம் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க நாளைக்கு? யாருங்க கிளம்பிடுவாங்களோ இல்லைங்க, நீங்க சத்தியமா திருப்பி வர முடியாதுங்க. நியாயம் பேசிட்டு அவங்க கிளம்பி போயிருவாங்க. உங்களையும் பயமுத்த ஆரம்பிச்சிருவோம். மக்களை பயமுத்த வீடியோ எடுக்கிற நீங்களும் பயந்துட்டீங்கன்னா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜாலியா இருக்கலாம்ல. அதே மாதிரி சட்டசபையில அப்பா மன்னர் ஆட்சி, அப்பா வந்து மன்னர், புள்ள வந்து டெபுட்டி சிஎம். இது ஒரு பொழப்பு. அவர்கள் வந்து குட்டி ஸ்டோரியை பத்தி பேசியிருந்தாரு சார். சினிமா ஷூட்டிங் நடந்துச்சு அதானே? அன்னைக்கு நடந்துச்சு ஒரு சினிமா ஷூட்டிங் இல்ல சார், அது வந்து மக்கள் குரலா விஜய் அவர்கள் அன்னைக்கு பேசினது தான். அந்த முதல்வர் பேசுறாரு மக்கள் குரல். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கிடையாது. எப்படிங்க பேசணும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தாலும் கொஞ்சம் கத்து. ஏங்க அவர் மாதிரி தாங்க பேசணும். அப்படியே திக்கி திணறி வாயிலேருந்து ஜொல்லு ஒழுகி பயந்து அப்படிலாம் வந்து பேசக்கூடாதுங்க. அவர் சும்மா ஒரு சிங்கம் மாதிரி அப்படியே ரோர் பண்ணுறாருங்க. அவரோட வாய்ஸ் கேட்கவே மக்கள்லாம் திரண்டு நிற்கிறாங்க. என்னங்க பிளக்கா பையனெல்லாம் கூப்பிட்டு போய் எதிர்கட்சி பையன் எதிர்கட்சி தலைவர்னு போடுறீங்க. என்னங்க இது கொடூரம். வேறு யாராவது கொண்டு வாங்க, முடிஞ்சா எவனாவது புதுசாக ஒரு ஆளை செஞ்சு கொண்டு வாங்க. சொல்லுங்க முதல்வர் என்ன எப்படி பேசணும்? நானே இது குத்தாட்டம் போடணும்னு சொன்னாரு, வெளியில வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னாரு. அவரு சினிமால இருந்தா ஐட்டம் டான்ஸ் வந்துரும் போல இருக்கு. அடுத்து கொஞ்ச நாள்ல சட்டசபையும் ஷூட்டிங் ஸ்பாட்டையும் கம்பேர் பண்ண முடியுமா சார்? அப்ப ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப கம்மியா சொல்றாரு அர்த்தமா? கம்மியான்னு பேசுறீங்க. கம்மியான எப்பதான் சொன்னாரு? இல்ல ஷூட்டிங் ஸ்பாட், அது ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நடக்குது, ஐட்டம் சாங்லாம் ஆட போறாங்க அப்படின்னு சட்டசபையை கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா அப்ப எதை கம்மியா சொல்றாரு? சட்டசபையை கம்மியா சொல்றாரா இல்ல ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தரம் தாழ்ந்த இடம்னு சொல்றாரா? தரம் தாழ்ந்தன்னு சொல்லல, இது ஒரு வேற இது ஒரு வேற. அந்த வேலையை தூக்கிட்டு இந்த வேலையில வச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பேசுறதுதான் அது. ஓகே சரி ரைட். இல்ல அவர் வந்து அந்த குத்தாட்டம் கேரவன் அந்த மாதிரி சொன்ன குத்தாட்டம் கேரவேனு இதெல்லாம் நீங்கள் தானேங்க ரெட் ஜெயண்ட் தானேங்க இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களேங்க. எவனும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. எல்லாருக்கும் உங்கள் தயவு வேணும். எல்லா தேட்டரையும் வந்து பிளாக்கேட் பண்ண வேண்டியது. நீங்கள் சொல்கிறவங்க மட்டும்தான் படம் ரிலீஸ் பண்ணணும். யாரும் ப்ரொடியூசர் எல்லாம் வந்து காலி பண்ண வேண்டியது. அப்போ தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே உங்கள் ஒரு கட்சி கையில் தான் இருக்கணும். எவனும் இண்டிபெண்ட்டாக மூவிலாம் எடுக்கக்கூடாது. முதல்ல இந்த ரெட் ஜெயண்ட் சன் பிக்சர்ஸ் எல்லாம் ஒழிக்கணுங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மாண்பு மிகுந்த ஒரு இடம். அங்கே சட்டமன்றன்ற விஷயம் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கான இடம், ரொம்ப மரியாதை மிகுந்த இடம்னு சொல்றாங்க சட்டப்பேரவை. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற மரியாதை மிகுந்த இடங்க. கேமராவில் டெய்லி லைவ் ஃபீடு ஓடுதுங்க, மக்களுக்கு எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அவர் வந்து நல்லா அப்படியே ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாரு. நீங்கள்லாம் பயந்து எந்திரிச்சு ஓடுறீங்க, உயின்னு கத்துறீங்க. சுகர் ஜாஸ்தி ஆகுது, ஹார்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக புடைக்குது, நரம்பு தளர்ச்சி வருது. ஏங்க பயமாங்க, விஜய் வந்து பேசுனாலே பயமாங்க. அவர் இப்போ இவ்வளோ நாள் பேச சொன்னால் அவர் பேசின உடனே எல்லாம் எந்திரிச்சு கதப்புதான்னு ஓடுறீங்க வெளியே. ஒரு முதல்வர் வந்து உங்களுக்கு பிடிக்கல, காழ்ப்புணர்ச்சியில வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட் கேரவன் குத்தாட்டம் சொல்றது எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்? அவருக்கு ஏன் அரசியலுக்கான மாண்புங்க, அது அப்படி பேசணும். அது அரசியல் ஒரு எதிர்க்கட்சி. அதாங்க டிஎம்கேயோட அரசியல் மாண்பே வேற லெவலுங்க. என்னப்பா நம்ம ஹோல் தமிழ்நாடுக்கே பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டை செட் பண்ணுற லெவலே டிஎம்கே தாங்க. டிஎம்கேவை முன்னோடியாக வச்சுக்கிட்டு யாராவது கட்சி தொடங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே விளங்கிடுவீங்க. தலைவர்னா அப்படிதான் கெத்தா ஏதாவது பேசிடுவாங்க. அதுக்காக சிஎம் நீங்க அப்படி பேசிடுவீங்களா? கெத்து வெத்துலாம் அடுத்து நீங்க மாற்றம்னு சொல்லிட்டு வந்தவங்க இந்த மாதிரி பேசினா ஆமாங்க நாங்க வந்து இந்த மாதிரி கடைசியா எங்களை புடிச்சா அப்படி சொல்லிடுவாங்க. மாற்றம்னு சொல்லிட்டு வந்தீங்க, நீங்க எப்படி எங்களை மாதிரி பேசுறீங்க? ஆமா நாங்க பைத்தியம், ஆமா நாங்க லூசு, நாங்க முட்டாள், நாங்க தட்டி, நாங்க தெளிவுதான் சார்.
தத்தின்னு சொன்னது சூப்பருங்க. அது பொம்மை தத்தி அதெல்லாம் கரெக்டாக பொருந்துங்க. நல்லா அப்படியே பொம்மை மாதிரி உட்கார வேண்டியது, கீழே இருக்கிறனாலாம் நல்லா அடிக்க வேண்டியது, ஒன்றும் தெரியாது அழுவ வேண்டியது. பார்ட்டியை கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க. கீழே நம்ம கூட வேலை செய்கிறவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும். யாரும் தப்பு செய்யாமல் பார்த்துக்கணும். இல்லை மக்கள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ஏன் எங்கள மாதிரி பேசுறீங்க நீங்க? இல்ல நாங்க தெளிவா தான் சார் பேசுறோம். நாங்க எங்க குழம்பி பேசுறோம்? சினிமா ஷூட்டிங் மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு எவ்வளவு தெளிவா அழகா பேசுறது வாய்ப்பு. அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, அதனால அவரோட குரல் வந்து ஒரு படத்தில் டைலாக் மாதிரி இருக்கு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? உங்கள் குரல் சரியில்லை, உங்கள் படம் எல்லாம் ஃப்ளாப்பு, உங்கள் படம் எல்லாம் வந்து நீங்களே காசு கொடுத்து ஆளுங்களை உள்ளே உட்கார வச்சு பார்க்குற மாதிரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னங்க நீங்கள்லாம் வந்து ஏங்க ஜெலசி ஆகுறீங்க? அவர் கம்பீரமாக பேசுகிறாரு, அவர் ஃபிலிமும் எல்லாம் ஹிட்டு, உங்கள் படம் எல்லாம் ஃப்ளாப்பு. உங்களை வந்து எவ்வளோதான் உங்கள் குடும்பத்திலே மூக்கா முத்துன்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க எம்ஜிஆருக்கு போட்டியாக, அவரும் ஃப்ளாப் ஆகிட்டார். நீங்கள் யாருக்கு போட்டியாக வந்தீங்கன்னு தெரியல. உங்களுக்கும் ஒன்றும் சினிமாவில் நடிக்கவும் வரல, கை நிறைய காசு இருக்குது. ஆனால் உங்களை எப்படியோ நீங்கள் வந்து ஹீரோவாக்கிடலான்னு பார்க்குறீங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. உங்கள் அப்பாவோட தம்பி, அப்பாவோட அண்ணன், அவரோட பிள்ளையே நல்லா நடிச்சுட்டு போயிருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே விளங்கலைங்க. நீங்கள் அரசியலும் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. என்னங்க இது? என்னதான் ஒரு பன்னிக்கு அலங்காரம் பண்ணி நடு வீட்டில் வச்சாலும் பன்னி எப்பவும் பண்ணி தாங்க. சோஃபா மாடல்னு பேசலாம், புஷ்பா படம்னு பேசலாம், எவ்வளவோ பேசலாம். நீங்க குதிரை பேரம்னு பேசலாம், என்ன யாரும் பேசிட்டு போலாம். நீங்க அதெல்லாம் வந்து எவ்வளவு அரசியல் மாண்போட அழகா இருக்கு, அந்த மாதிரி பேசுங்க. நாங்க மக்கள் பிரச்சனை பேசுறது தான் சட்டசபை வரும். எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு அவதூறு பரப்புறது இது மட்டும் தான் பண்ணல. நாங்க இப்படி பண்ணியாச்சு, அப்புறம் அடுத்து அலமத்தி அபி ஸ்டெப் போடுவீங்களா? என்னங்க இது? நீங்க அலமத்தி அபி ஸ்டெப் போட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து லால கட சந்தி ஸ்டெப் போடுவோம். பாப்பீங்களா? நீங்க எங்களுக்கு ஆரத்துக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆரத்துக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க அலமத்தி அபிபோ கூட கூட்டணி வச்சுதாங்க உங்களுக்கு நக்கிட்டு போயிருச்சு. ஒரு கண்ணாடியில் அந்த ஒரு அலமத்து அபிபோ வந்து உங்களை ஜெட்டியோட ஓட விட்டாங்க. பாட்டுல ஒழுங்கா ஆறாதது வச்சு நீங்க இன்னும் ஒழுங்கா ஆர்த்தரியா எந்த படத்துலயும் நல்லா பாடல மேடம். இங்கே பாருங்க, நீங்க டென்ஷன் ஆயிர வேணாம். அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டாரு அவரு. அந்த ஒரு பாட்டு கூட வரும் ஒண்ணு, அதனால இது ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக், ஒரு சூப்பரான பாட்டு. அதெல்லாம் செம்மையா ஆடி இருப்பாரு. ஓகே சார், நல்ல டான்சர் சார், நல்ல ஆக்டர். நான் அரசியல்ல நல்லா திறம்பட செயல்படுறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டு அற்புதமாக பேசி பதில் சொல்றதுக்கு முன்னாடி கிளம்பி போறதா எதிர்க்கட்சி தலைவரோட மாண்பா சார். நீங்க ரூல்ஸ் மீறி பேசுறீங்க. நீங்க ரெஃபரி வந்து ஒழுங்கா விசில் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் எவ்வளவு அழகா இதுக்கு முன்னாடி இந்த சபாநாயகர்லயே வந்து ரொம்ப பெஸ்டான சபாநாயகர் இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்லியிருக்காங்க சார். எந்த முதல்வர் உரை படிக்கும் போதும் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பே தரமாட்டாங்க. அவ்வளவு அமளியில ஈடுபட்டும் அவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து அவர் வந்து அந்த அனுமதி கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க சார். இது என்ன பெரிய விஷயம்? நீங்க கொடுக்கறது முதல்வரை முடிச்ச பின்னாடி தான் சார் அவங்க பேசணும். அதுக்கு முன்னாடி எப்படி அவங்க பேசலாம்? நாங்க எங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்கும்போது தாவேக்கால பேசினாங்களே, அவங்க வந்து குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க, அவங்க எழுந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது தவறு இல்லையே சார். சட்டசபையில குட்டி ஸ்டோரி சொன்னாரு சார் முதல்வர் விஜய். அதே மாதிரி அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னாங்க. அவர் பேசினது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வெளியில. ஆனா அவர் குட்டி ஸ்டோரி தான் சொன்னாருன்னு அவரே சொல்றாரு. ஆனா வெளியில எல்லாருமே வந்து கிண்டலா நையாண்டியா வந்து முதல்வர் எல்லாருமே தெரியும், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ரிப்ளையா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாரு, செங்கல்பட்டுல வந்து கணவனை தேடுற மனைவி கதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயமும் ஒண்ணா? ஆமா, நீங்க வந்து எங்க அப்பா பத்தி பேசுனீங்கன்னா அவங்க குடும்பத்தை பத்தி பேசுவோம். மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு திமுக தலைவர் சார். ஏங்க ஒருத்தரோட மனைவியை பத்தி பேசுறாங்கன்னா உங்களுக்கு என்னங்க அரசியல் மாண்பு இருக்கு? இதோட கேவலம், இதோட தமிழ் தரம் தாழ்ந்த விமர்சனம், இதோட கேவலமான ஒரு அரசியல் யாருங்க பண்ணுவா? ஒருத்தரோட மனைவியை பற்றி பேசுகிறதுக்கோ அவங்களோட பிள்ளைங்களோ அவங்கள குழந்தைங்கள பற்றி பேசுகிறதுக்கு யாருங்க உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர், உங்களை பற்றி பேசுங்க. இப்போ விஜயை பற்றி பேசுங்க, அவர் அட்டாக் பண்ணுங்கள். அவர் ஃபேமிலியை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யாருங்க அறியாத கொடுத்தா? இதுதான் நீங்கள் செட் பண்ணுற ஸ்டாண்டர்டா? அசிங்கமாக இல்லை? ஆண்டாண்டு காலமா மேயரா இருந்திருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, இப்போ முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காரு. இப்ப ஆனா எதுவுமே இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவர் வந்து அவரை பத்தி என்ன வேணா நம்ம விமர்சனம் வைக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கார். அப்படியே இப்படி திரும்பணும்னா விஜய் அவர்கள்
விஜய் ஒரு மனைவியா இருக்கட்டும், அவர் மகன்களா இருக்கட்டும், அவங்கள பத்தி இப்ப அவதூறு பரப்புறாங்கல்ல, அவங்க வந்து பிரைவேட் பர்சன்ஸ். அவங்கள பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அப்படி சொல்ல முடியாது நீங்க. சரி, அவங்க பிரைவசி பீப்பிள், இவர் வந்து பப்ளிக் பீப்பிள். சரி, இவரை பத்தி நம்ம பேச முடியாது. ஆனா அதே ஆப்போசிட்டா வந்து சங்கீதா அவர்கள பேச முடியாது. சரி, அவங்க மகன்களை பத்தி எல்லாம் பேச. சரிங்க, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் வரேன். நீங்க பேசுறது என்ன பேசுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசியல்வாதியை பத்தி இன்னொரு அரசியல்வாதி பேசுறாரு. அப்போ வந்து தாவேக்காரங்க வந்து உங்கள் உதயநிதியோட மனைவியோ உங்கள் எம்கே ஸ்டாலினோட மனைவியோ அவங்களோட பிள்ளைங்களை பற்றியோ பேசுனா நீங்கள் ஒத்துப்பீங்களா? எல்லாம் சேம் டு சேம் பண்ணலாமா? ஆமா, இந்த இடத்துல இல்லாதவரை பத்தி நீங்க பேசுறீங்க. இருந்தாலும் வந்துட்டு இங்க இருப்பாருன்னு சொன்னீங்கன்னா இல்ல தோத்து போயிட்டாரு குளத்தூர்லங்கறத கிண்டல் பண்ணி நீங்க பேசுறீங்க. யாருங்க நீங்கெல்லாம்? திருட்டு ரயில் திருவாரூர் கூட உங்க ஊரு கிடையாதுங்க. ஓங்கோல்லேருந்து வந்த தெலுங்கு ஆளுங்க நீங்கள் யாருங்க? நீங்கள் வந்து பெருசாக வந்து தமிழ்நாடுல வந்து பெரிய ராஜாவா? நீங்கள் அந்த தகுதி இருக்கா உங்களுக்கு? ராஜான்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க. அதெல்லாம் வந்து அண்ணாதுரை பேச வேண்டியது. உங்கள் குடும்பத்துக்கே அந்த தகுதி கிடையாதுங்க. பதிலுக்கு நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்துட்டு நீங்க இந்த தொகுதியில தோத்தீங்களே, அந்த தொகுதியில தோத்தீங்களே, நீங்க என்ன 108 தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க வந்து இந்த கட்சியோட இதுதான், அது வந்து ஒரு வெயிட்டேஜா இருக்காது. புரியுதுங்களா? அந்த இடத்துல நம்ம பதில் வந்து அதை விட ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு. அப்ப இதை விட இன்னும் வெயிட்டா அதிகமா போகணும். இன்னொன்னு நம்ம ஃபேமிலி, நம்ம டேடியை பத்தி பேசிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ற அந்த ஆதங்கத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு வரம்ப மீறி அதிகமா போய் குடும்பத்தை பத்தி பேசுறது, அதுதான் வந்து அரசியல். அப்படிதான் இருக்கும். அது வந்து ஒரு பயம் காட்டுறது முதல்வருக்கு. இப்படியே தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு குடும்பத்தை இருப்போம், உங்களை அசிங்கப்படுத்துவோம், சீப் பாலிடிக்ஸ் பண்ணுவோம், டர்ட்டியா பண்ணுவோம். இதை ஃபேஸ் பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னு ஒரு சவால். இதெல்லாம் இந்த சவாலெல்லாம் சந்திக்க சொல்லுங்க முதல்வர் அவர்களை. ஆல்ரெடி சந்திச்சு தான் சார் முதல்வரா இருக்காரு. இந்த பிரச்சனையை ஒரு 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஏங்க எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. உங்க ஸ்டாண்டர்டு என்ன, விஜயோட ஸ்டாண்டர்ட், சிஎம் விஜயோட ஸ்டாண்டர்ட் என்ன, டிவிகேவோட ஸ்டாண்டர்ட் என்ன, எல்லாம் மக்கள் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போவே ஒரு எலெக்ஷன், ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் வச்சான்னு வச்சுக்கோங்க, 0 ஓட்டு விடும் டிஎம்கேக்கு. அதனால ஓட்டுகள் பிரியும் எதிர்பார்த்துமே பிரியாம போனதுனால இப்ப வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு. அது எப்படி கரெக்டா வந்து ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் வெளில வந்துச்சு அந்த விஷயம். ஏப்ரல்ல எலெக்ஷன் நடந்துச்சு, அப்பயும் முதல்வர் ஆயிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் அவர் பெருசா அஃபெக்ட் பண்ணாரு. மக்களுமே அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆமா, எடுத்துக்கிற வரைக்கும் நான் திரும்ப பேசிட்டே இருப்போம். அதே மாதிரி அப்போ வந்து திமுக மக்கள் மனசு வந்து போயிடும் நினைக்கிறேன். ஏன் போவோம்? ஆமா சார், இந்த மாதிரி பிலோ த பெல்ட்டா ஒரு பாலிடிக்ஸ் பண்றது வந்து எந்த அளவுக்கு நியாயமா? பிலோ த பெல்ட் என்னங்க இது? பிலோ எடுத்த உடனே அவங்க குடும்பத்தை அடிக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு கரெக்டான பாலிடிக்ஸா இருக்கும்? இத்தனை வருஷம் இப்படி தான் நடந்துச்சு. ஏங்க பிலோ த பெல்ட்? ஏங்க நீங்கள் வந்து விஜயோடைய பர்சனல் லைஃப் எல்லாம் இழுக்கிறீங்க. உங்களோட பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப கேவலமாக நாறுதேங்க. நீங்கள் ஒரு பால்டாயில் குடித்த ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடித்த விவகாரம்லாம் வந்து ஊர் முழுக்க தெரியுமேங்க. என்னங்க உடம்புல இவ்வளோ ஓட்டை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வந்து இப்படிலாம் ஆட்டம் போட முடியுமாங்க? இனிமேல் இப்பதான் நடக்கும். இனிமேல் மாறிடும் நினைக்கிறேன். 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, 2031லயும் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. இதையும் தாண்டி போவாங்க. இதே மாதிரி பேசி 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 பாருங்க, 59 எம்எல்ஏ இருக்கான். 59 எம்எல்ஏவும் திமுகலேருந்து காலி ஆகி எல்லாமே டிவிக்கு ஆகிடும். பாருங்கள், அதான் நடக்கும். உங்கள் காசு போயிடும், உங்களுக்கு குதிரை பேரம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாமல் போயிடும். இது மாடர்ன் யுகங்க. இப்போ எல்லாம் டிரான்சாக்ஷன்லாம் எலக்ட்ரானிக்கு, கையில் கேஷ்லாம் வச்சுக்க முடியாது. நல்லா மாட்டினீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இதெல்லாம் பேசி பேசி நாங்க மேல போவோம்னு சொல்லுவாங்க. இன்னும் அதிக சீட்டுகளை வென்று அன்னைக்கு பதில் அளிக்கும். இன்னைக்கு காலைல ஏவா வேலு அவர்கள் வீட்டுல வந்து ரைட் நடத்திருக்காங்க. அதுக்கு வந்து திமுக தலைவர் வேகுண்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? நாங்க வந்து எவ்வளவு விஷயத்த பாத்துட்டோம், நாங்க இதெல்லாம் தாண்டி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் சொல்லல, மத்தெல்லாம் சொல்லி. அது ரொம்ப டெம்பரேட்டான டயலாக். எப்படி தலைவர் விட்டாரு? திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஏவா வேலு அவர்களின் வீட்டில் தமிழ்நாடு அரசின் டிவிஏசி ரெய்டு நடத்தி வருகிறது. அதற்கு அவர் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார். சட்டப்படி எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் அவர் தரப்பு நியாயத்தை நிரூபிப்பார். அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் திமுக ஆட்சி காலத்தில் இல்ல கோர்ட்ல சந்திக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. இவங்க எங்கெல்லாம் காசு பதுக்கி வச்சிருக்காங்க அதை முதல்ல பிடிச்சிங்கன்னா அந்த காசெல்லாம் மீட்டு கஜானால சேர்த்து விட்டுருங்க. அதை வச்சு மக்களுக்கு நல்ல நற்பணி செய்யலாம். ஊழல் என இதுவரை தொடரப்பட்ட ஒரு வழக்கில் கூட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடிந்ததில்லை என்பதே வரலாறு. இதுதான் வரலாறு. எப்படி நிரூபிக்க முடியும்? நிரூபிங்க சார், நிரூபிங்க. ஆளுங்கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் அல்ல திமுக. இதை விட பெரிய அடக்குமுறைகளையே ஆமா, பணங்காட்டு நரி
ஏங்க ஆளுங்கட்சியோட அடக்குமுறையெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து கலைஞர் கருணாநிதின்னு அவர் வந்து ஒரு பெரிய ஆள் இருந்தாருங்க. அவருக்கு கால்வாசி கூட இல்லைங்க நீங்களும் உங்கள் பிள்ளையும். அது வேற திமுகங்க, இது வேற திமுக. எம்ஜிஆரையும் அண்ணாதுரையும் துரத்தி விட்டு அந்த கட்சியை கபடீகரம் பண்ணீங்களே நீங்கள்லாம் என்னங்க பேசுறது? பார்த்தவர்கள் நாங்கள், இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம். எவ்வளவு அடுக்குமுறையில பார்த்திருப்போம். மிசாவையே பார்த்தவங்க நாங்க, ஏமிரா அப்படின்னு சொல்லி மிசாவோட விட்டுருவாவே மற்ற தலைவர் எப்படி இன்னைக்கு லைட்டா மிஸ் பண்ணிட்டாருன்னு தெரியல. அதனால இது வந்து சும்மாங்க ஏதாவது வந்து பம்மாத்து வேலை, இதெல்லாம் வந்து சும்மா இந்த ஆளுங்கட்சியில பவர்ல இருக்கிற ஆசையில சும்மா ஏதாவது படம் காட்டுறது. இந்த படம் நாங்க பெரிய பெரிய படம் எல்லாம் பார்த்துட்டோம். இவருக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய படத்தெல்லாமே நாங்க பார்த்துட்டோம். இதெல்லாம் என்ன பெரிய படம். ஆர்எஸ் பாரதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார். இதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து கட்சி தொடர்ந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, எலெக்ஷன் இவங்க திமுக ஆட்சியில இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல நாங்க வந்து விஜயோட வீட்டுல ரைடு விட்டு இருந்தா அவர் நேரத்துக்கு அரசியல் இருந்திருப்பாருன்னு கேட்டிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் இருந்தாரு, யார் மக்கள் பணத்தை எப்படி எடுத்தாரு, அந்த படத்தை அப்போ ரைடு விட்டாங்களே சார். எவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை இது பண்ணிருப்பாங்க. எந்த வழக்கும் இல்ல சார். அப்படியா? சொத்து குவிப்பு வழக்கம் எதுவுமே இல்ல. இப்போ வந்து அவர் டாக்ஸ் கட்டல, டாக்ஸ் வரி ஏய்ப்பு, அது கோர்ட்ல நடந்துட்டு சார் கேஸ். வரி ஏய்ப்பு பெரிய வசனம் பேசுறாங்க. வரி ஏய்ப்பு அதுல போய் உள்ள என்னடா வரி ஏய்ப்பு அப்படின்னு பார்த்தா அது ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு கேஸ். அதை கொடுத்ததே யாருன்னு பார்த்தா அவர் தான் கொடுத்துருக்காரு. ஆமா, என்னைய வந்து நான் ஒரு டாக்ஸ் கட்ட சொன்னாங்க, அந்த டாக்ஸ் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறம் அந்த கட்டினதுக்கு வந்து இத்தனை நாள் கழிச்சு கட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி போடுறாங்க. அந்த பெனால்ட்டி என்னால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டுருக்காரு. டாக்ஸ் கட்ட சொல்லி கட்டியாச்சு. இந்த டாக்ஸ் இத்தனை நாட்களுக்கு அப்புறம் கட்டிருக்கீங்கங்கறத நீங்க அன்னைக்கே கொடுத்துருக்கணும். அதாவது லிமிடேஷன் ஆக்ட் ஒன்னு இருக்கு. ஒரு கேஸ் ஒருத்தங்க எத்தனை நாட்களுக்குள் போட முடியும்ன்றதுக்கு ஒரு விதிவரம்பு இருக்கு. லிமிடேஷன் ஆக்ட் சொல்லுது. அந்த செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் படி வந்து சில பேர் அந்த டைம் தாண்டியும் போடலாம். பட் இந்த மாதிரி கேசஸ்ல அது கவர்மெண்ட் சைடுல இருந்து போட்டாலும் சரி, சிபிஐ சைடுல இருந்து போட்டாலும் சரி, லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து போட்டாலும் சரி, ஏதோ ஒன்னு இத்தனை டைம் பீரியட் ஒரு ஜட்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. அந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டா நீங்க அப்பீல் போறீங்கன்னா அப்பீலுக்கு ஒரு டைம் லிமிட் உண்டு. நீங்க ஒரு ஆர்டருக்கு அகைன்ஸ்டா நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் உண்டு. சட்டத்துல அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்போ இந்த கேஸ் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்வராக இன்று இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் மீது வந்துட்டு அந்த ஆர்டரை பாஸ் பண்ண கோர்ட் என்ன சொல்லிச்சா, இவர் தேவையில்லைங்க அவ்வளவு கட்ட வேண்டியதை கட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு அந்த இதுல இருந்து அந்த பாடியில இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இது பண்றாங்க, இல்ல இவர் வந்து இதை கட்டணும். அந்த லெட்டர் அவருக்கு எப்ப அனுப்புறாங்க அப்படின்னா பல வருடங்களுக்கு அப்புறம் அனுப்புறாங்க. 2015-16 வந்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. 19 வந்து 2019-20 அப்ப வந்து குடுக்குறாங்க இவருக்கு வந்துட்டு, இல்ல நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, நீங்க கொடுக்கணும். என்னங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளவு டைம் கழிச்சு வந்து இப்ப நீங்க போட முடியாது. அப்ப அந்த அட்வொகேட் போறாரு கேஸ், இவங்க லீகல் டீம் சொல்றாங்க முதல்வர் அவர்கள்ட்ட இந்த மாதிரி வந்து டைம் பார் ஆயிடுச்சுங்க, இவங்க வந்து நீங்க கட்ட வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைம் ஆயிருச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இதெல்லாம் வந்து என்னோடய பர்சனல் கமெண்ட்ஸ் தான், எதுவும் வந்து யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ. திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ. தேங்க்யூ.